இருட்டா இருக்கு, படியே தெரிய மாட்டேங்குது. பார்த்து வாடா. அண்ணே, டேய் அண்ணன் முன்னாடி போறாரா? முன்னாடி போறாரா? அண்ணே முதல்ல லைட்டை போடுங்க, ஒரே இருட்டா இருக்கு. திருட்டுக்கு இருட்டு தாண்டா வேணும், குருட்டு பழம். பேசாம மூடிக்கிட்டு வா. கைய கொண்டு கண்ணாடியில் வைக்காரா மூதேவி. ஏன்னு கைரேகைக்காரங்களை வச்சு கைங்களமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஜோசியக்காரனுக்கு நாம என்ன பயப்படணும்? ஜோசியக்காரங்களடா கைரேகை நிமினி. ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? கைரேகை நிபுணரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அப்படியா? வெக்காதடா. சரி கட்டாதடா. வெக்காதடா. அது கக்குசிரா கர்மம் முடிச்சவள. அங்கங்க போற இப்ப ஏன்டா நகத்தை கடிச்சு துப்புன? திங்க் பண்றேனே. பெரிய நாவல் ஆசிரியர் திங்க் பண்றாரு. இப்படி நடு வீட்டுல நகத்தை கடிச்சு துப்புறிய தரித்திரத்துல இந்த வீடு தரிச்சாய் போச்சுன்னா நாளை பண்ண நம்மளாம் எப்படா வந்து போக முடியும்? இப்படி 4 வீட்டுல பண்ணினா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது? அது போக ஒரு துண்டு நகை கிடைச்சாலும் அதை வச்சே கண்டுபிடிச்சு நம்மள உண்டுல ஆக்கிடுவாங்கடா. யாருண்ணே? அதான்டா சிபிபிபி. பிபிபிபியா? பிபிபி இல்லடா. ஐயோ மறுபடியும் ரோலிங் ஆகுது. அது ஒரு போலீஸ் குரூப்பு. ஓஹோ. எதுக்குடா மண்ணே சொன்ன நீ? என்ன சொரிய கூட விட மாட்டேங்கிறீங்க. சொரிஞ்சா முடி விழுகும்டா. முடி விழுந்தா அடி விழுகும். என்னென்ன குழப்பறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் முடி விழுந்தா அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அது இன்னொரு போலீஸ் குரூப். அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்காதீங்க. போங்கடா. டேய் அந்த கொண்ட விஷயம் கொடுங்க. அண்ணன் பீரோவை எப்படி திறக்கிறேன் பாரா. இருட்டெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? ஐயோ என்னண்ணே திருட வந்த இடத்துல டியூன் போட்டுக்கிறீங்க? டியூன் போட்டனா? அட குரங்குக்கு பிறந்த எடுவட்டமா. 2 நிமிஷத்துல ஜம்பிங் ஆகல, பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? அங்க பாருடா, பீரோ ஓட்டைக்குள்ள கம்பிய வரேன்னு பிளக் ஓட்டைக்குள்ள கொண்டு விட்டுட்டா. சுச்சு போடா. நல்ல வேலை உங்களை தொடல நாங்க. அலாட்டா இருக்கியா நீ? அண்ணே இந்த உசுரோட விளையாடுற விளையாட்டுல வேணாண்ணே. பேசாம எல்லா ரூம்லயும் லைட்டை போட்டு சாவகாசமா இருந்து திருடுவோம். ஆமாடா, அப்படியே 10 சீரியல் செட்டு, 2 வாழை மரம், ரேடியா செட்டுலாம் கட்டி இந்த வீட்டுக்காரர் குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த போங்கடா ஈனப்பையில. டேய் வேட்டைக்கு வந்தா சில வில்லங்க வரத்தாண்டா செய்யும். அதை எதிர்கொள்றவன் தான் திருடு. அப்புறம் எதுக்கு இந்த மினி பல்பு? என்னமோடா உடம்புக்கு சேதாரமானாலும் உயிருக்கு சேதாரம் இல்லப்பா. டேய் நீ எது மிளகா பொடி வச்சிருக்கியா? அதெல்லாம் கிச்சனே கிளீன் பண்ணி பேக்கப் பண்ணி வச்சனே. வெரி மிளகா பொடி எது கேக்குறீங்க? கூறு கட்டவனே யார்ட்ட வேணாலும் தப்பிக்கலாம்டா. போலீஸ் வச்சிருக்க மோப்ப நாயிட்ட தப்பிக்க முடியாது. நாயா அட பேய்க்கு பிறந்த ஏன்டா அப்படி கத்துற? ஒண்ணும் பயப்படாத. வாசல் தாண்டவன அந்த மிளகா பொடியை போட்டு வந்துரு. வாசல் தாண்டவன மிளகா பொடியை போட்டு வந்துடுறா. மிளகா பொடியை போட்டு வரணும். கீரி புள்ள நாங்கதான் போலீஸ். எந்தரா? எதுக்கு சார்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஐஜி வீட்டுல திருநா உன்னை அரெஸ்ட் பண்ணாம அவார்டா கொடுப்பாங்க? ஆஹா ஐஜி வீட்டுல என்ன தாட்டைய போட்டா எந்தெந்த இடமும் தெரியாமே இறங்கி வேலை செய்யறமே. கீரி சமாளிடா சமாளி. சார் நான் ஆட்டைய போட்டதுக்கு என்ன சார் ஆதாரம்? குனிஞ்சு கவட்டை கீழே பாருடா டுமுக்கு. கவட்டுக்கு கீழையா? அங்க என்ன இருக்கு? மிளகா பொடி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. வாசலுக்கு வெளியிலையும் போது. அப்ப அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? அட புறம்போக்கு. வாடாங்க ப்ளீஸ். அண்ணே என்னடா இது? மிளகா பொடினே. அது தெரியுதா ஈன? அந்த வீட்டுல மட்டும் போட்டு வாடானா என் வீடு வரைக்கும் போட்டு வந்திருக்க. இங்க என்ன மிளகா பச்சி போட போறியா? நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருக்கனே. போய் தொலை. இப்ப அண்ணன் சொல்றச்சு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல போறா மூஞ்சில. சுத்தம். எப்படிண்ணே? சூப்பர்ல. போலீஸே அடிச்சிட்டியா? போலீஸையா? கையில அந்த செயினை காணுமே.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இல்ல கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா. அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். ஏய். இந்த இடத்துல நீ ஒருத்தன் தான் இருக்க. உனக்கு தெரியாம செயின் எங்கேயும் போயிருக்காது. எடு. நான் ஒருத்தர் இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். உனக்கு டவுட்டா இருந்தா ஃபுல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. அப். கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. ஏய். இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போறேன்? இனிமே தானே எக்ஸ்ரே ஸ்கேனு ஆபரேஷன்லாம் இருக்கு. ஆபரேஷனா? என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? பின்ன ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்லல? என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? அடப்பாவி. ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது? வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஏய், எட்ரா எல்லாத்தையும் எடுத்துறேன் சார். இதுக்கப்புறமும் நீங்க சொல்லி கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். இந்தாங்க சார். செயின் எடு. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அதிகம் சார். உங்க பொருள் எதுன்னு பார்த்து நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டா திரு செயின் கிடைச்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு திட்டிக்கிட்டு? ஏய், இதுல இருக்கிற எல்லா பொருளையும் எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல நடக்கிறதுக்கு கால் இருக்காது. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார். உங்க செயின் கிடைச்சு போச்சுல, எடுத்துக்கிட்டு நீங்க உங்க பாதையில போங்க. ஏன் பொருள் எடுத்துக்கிட்டு நான் ஏன் பாதையில போறேன்? ஏண்டா என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுற. நியாயத்தை சொல்றேன் சார். போட்டா உட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும். போடா. சரிங்க சார். கையில காசு இருக்கு போலாம் சாக மாட்டாங்க. என்னைக்கு காசு இல்லையோ அன்னைக்கு ஏடா சாகுறீங்க? பெருசு பெருசு ஏன் அப்படி ரோட்ல இருந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்? கூட வந்தவன் திடீர்னு செத்துட்டாருங்க. பாடிய கொண்டு இருக்கிறங்க காரக்காரனை கூப்பிட்டு 5000 ரூபாய் கேக்குறான். அடக்கம் பண்ணவே காசு இல்லைன்னா 5000 ரூபாய்க்கு. எரும மணி மாதிரி இருந்துட்டு எல்கேஜி மாதிரி அழுதுகிட்டு இருக்க. முதல்ல வாய முடு. இப்ப பணத்தை கொண்டு இறக்கணும், அவ்வளவுதானே? 1000 ரூபாய் கொடு. நீ சொல்ற இடத்துல பணத்தை கொண்டாந்து இறக்க. 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி இறக்குவீங்க? அது உனக்கு தேவையில்லாது. 1000 ரூபாய் கொடு. நீங்க பணத்தை கொண்டுகிட்டு ஓடிட்டீங்கன்னா போயா இதை கொண்டு அவிச்சா திங்க முடியும். என்னமோ பணங்களை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு 1000 ரூபாய் குடியா. நீ சொல்ற இடத்துல இறக்குறியா? என்ன முதல்ல கேக்குறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா 2 பேரும் கூட வாங்க. அண்ணன் பேசுற பார்த்தா நல்ல ஆளா தான் இருக்காரு. குடும்பமா? வெரி குட். பாடி லேசா கொஞ்சம் தூக்கி. ஆமா, இது என்னது? கண்ணாடி. கொண்டாங்க. பாடி தூக்கு. தூக்கி பிடி, தூக்கி பிடி. அது டேய், அந்த குவார்டர் பாட்டில் தான். ஷல்போஷ். டேய், இந்த பாடியை கீழே இறக்கி நிப்பாட்டு. அப்படியே 2 கையும் தூக்கி ஷோல்டர்ல போட்டுக்கங்க. டேய், இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு இவன் பணம் கிடையாது, பெரிய போதக்காரன். நிறைய குடிச்சுட்டு சுய நினைவை இழந்திருக்கான். புரியுதா? ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னையா ஒரு டைப்பா ஏத்துற? இல்ல சார், இன்னைக்கு ஓவர் மப்பா ஆயிட்டார் சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாங்க கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறோம் சார். ப்ளீஸ். அண்ணே, கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்கள, தில்லுனே. சரி சரி சரி. அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாரு. பஸ்ல நாம ஏறினா மாங்காடு போகலாம், பஸ் நம்ம மேல ஏறினா சுடுகாடு தான் போகலாம். கோவிந்தா, நீயா? யோ, ஏற்கனவே கோவிந்தா கோவிந்தா போயிட்டு இருக்கு. நீ வேற கோவிந்தான்னு இருக்க. ஏண்டா கடனை வாங்கிட்டு கருப்பு கண்ணாடியை மாட்டிக்கிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாடா கபோதி? என்ன பணத்தை? என்னது என்னது கடை? என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறான். அத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடை வாங்கியிருக்கானா? இப்ப போதையில இருக்காயா? அவன் எப்போதுமே போதையில் தான்டா இருப்பான். அதுக்காக கொடுத்த கடனை கேட்காம இருக்க முடியுமா? இந்த பாரு, நீ என்ன பண்ணாலும் அவனால இப்ப தர முடியாது. தர முடியாதா? அத அவன் வாயால அவன் சொல்லட்டும். அவன் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன். யார் நீ அதை சொல்றதுக்கு? நான் அவனோட சித்தப்பா. சித்தப்பனா? வசமா மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு கடன் வாங்கினாலும் என் சித்தப்பன் பாத்துக்குவான்னு ஒன்னத்தான் சொன்னாரா? ஏறா பணத்தை, ஏறா. இந்த பாரு தொட்டு பேசுன.
வாய் வார்த்தையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை காட்டுறான் பாத்தியா அவன்? வேறல தானே காட்டினாரு, கத்தியவா காட்டினாரு. அத நான் காட்டுறேன். எங்க பாரு, ஏற்கனவே உனக்கு கை நடக்குது சொன்னாங்களே, கத்திய உள்ள வை. மரியாதையா எடுறா. எடுறா. இரியா எடுத்துறையா. ஐயோ 1000 ரூபாய் தான் இருக்கு. 1000 தான் இருக்கா? சரி, இத வட்டியில கழிச்சுக்கிறேன். மீதி 5000 ஏற்பாடு பண்ணு. நீ பாட்டுங்க சார் பஸ். இந்த வட்டி பணம் 15 நாள் புட்டிக்கு ஓகே. இந்தாயா, என்னையா சுத்த கடங்கார பழம் கொண்டாந்து ஏன்டா உடச்சு திரும்பிட்டு நீ? இவன் கடை வாங்க அந்தாலும் ஏங்கிட்ட கத்தியா கட்டி நீ கொடுத்த 1000 பிடிக்கிட்டு போயிட்டா. இந்த பாரு, பாடி என்னால டிஸ்போஸ் பண்ண முடியாது. இன்சார்ஜ் எப்ப இருந்து நீ ஏத்துக்க. என்ன சொன்ன மாதிரியே பாடிய கொண்டாந்து தரமணியில ஒப்படைக்கல, அவனை போட்டு தள்ள மாதிரியே உன்னையும் போட்டு தள்ளிடுவோம். தள்ளிங்களா? ஆமா. அப்ப கொலையா? பின்ன 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒன்ன மாதிரியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். போட்டேன் பாரு ஆப்பு, அதோட அவன் ஆப்பு. அது சரி, ரத்தத்தை காணா? சொருகன கத்திய உருவனா தானே ரத்தம் வரும். இதுதானே எங்களுக்கு விவசாயம். என்னடா கோரசா பேசுறீங்க? கோரசா தானே கொன்னோம். ஆஹா, 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கொலகாரங்க கூடயில இவ்வளவு நேரம் குடும்பம் நடத்திருக்கா. மாட்டிக்கிட்டு இட கீரி புல்லு போங்கடா பொசகட்ட வேலையில. என்னடா ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் குதிக்கிற இடத்துல நீ ஏன்டா கடப்பட்ட? சொன்ன பழக்கு பிறந்த கதவு திறந்து கிடக்கு. ஐயோ, பொருள் எல்லாம் இறஞ்சி கிடக்கு. டிவி டிக்கு எதுவுமே காணோம். உள்ள போய் பாரு, என்னாச்சுன்னு பாரு. ஐயோ, என் புடவை நகையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, பீரோ திறந்து கிடக்குதுங்க. வீட்டுல சமைக்கல இருந்தா நாங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். திருட வந்தவன் என்னத்த சாப்பிட்டுருப்பான்? என்னங்க, வீட்ல இருந்த நகை பொருள் எதையும் காணோம். நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அல்பம், திருட வந்தவன் எலிக்கு வச்ச பாஷானத்தை தின்னுட்டு போயிருக்கான். இங்க எப்படி 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் சுண்டு கிடப்பான். பிடிச்சிடலாம். அம்மா தொண்டை அடைக்குதே. ஐயோ ஐயோ, எரியுதே, எரியுதுடா, நெஞ்செரியுது, வவுறு எரியுது, எல்லாம் எரியுதுடா. ஏன்னா அந்த வீட்டுல கிளம்பிட வரும்போது நல்ல டேக்கா பண்ணுங்க. இங்க வந்து இதுக்கு தேவையில்லாம லேண்டானீங்க. எந்திர கோளாறாய் போச்சுடா. எந்திர கோளாரா? என்னென்ன சொல்றீங்க? திருட போன இடத்துல சின்சியரா இருக்காம நீங்க வச்சிருந்த சொல்ற லபக்கு புடிங்க நான் தின்னல. அப்ப இருந்து உள்ளுக்குள்ள கடம்பட கடம்பட கடம்படன்னு எல்லாம் டெலி வர மாதிரியே சத்தம் கேக்குதுடா. ஐயோ அடே, அது என்னடா அது? எங்க போனாலும் நம்ம 3 பேரும் ஒன்னாத்தான் போறோம். ஆமாண்ணே. சிக்கல் வந்தா மட்டும் எனக்கு வருது, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? அது எப்படி? நாங்க தான் சாப்பிடல. சாப்பிடலையாடா நீங்க? அப்படி சொல்லு. சரி, தின்னு இந்த கொஞ்சோண்டு சோறு, அது ஃப்ரைட் ரைஸ் தானே? ராட் ரைஸ்டா. அப்படின்னா எலி பாஷானத்தை சாப்பிட்டுருக்க. எலிப்பாசானமா? சொன்ன இல்லடி, 1/2 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டான்னு. ஐயா நீங்க யாருங்கய்யா? டேய், நீ திருடி இருக்கியா? அந்த சாமானுக்கெல்லாம் சொந்தக்காரன். சொந்தக்காரரா? ஐயா டாக்டர் ஐயா, உங்க வீடும் தெரியாம திருடிட்டேன் டாக்டர் ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா. இப்போதைக்கு நீங்க டாக்டர், நான் பேசண்டியா? தாய் பண்ணி என்ன காப்பாத்துக்க. மண்டே கண்டியா போட்டு அந்த 2 பிள்ளை அனாதை ஆயிடுவாங்கயா. முடியாதுடா. ஏயா நீங்க என்ன போலி டாக்டரா? அடிச்சேன்னா உன் பாடிக்குள்ள இருக்கிற பாஷன் இப்ப பார்டரை தாண்டி அடிச்சுடா. என்ன சார் பாகிஸ்தான் பாடுறது அந்த மாதிரியே சொல்றீங்க? காப்பாத்துக்க சார். முடியாதுடா. ஏதாவது முரட்டு வைத்தியம் பண்ணி பழிச்சுக்க போ. ஏய், நீ காரை ஓட்டிட்டு வா, நான் பொருளை ஓட்டிட்டு வரேன். ஐயா ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. ஏய், உனக்கு எதுக்குற ஸ்டெதோஸ்கோப்? எனக்கே எப்போதும் யூஸ் ஐயா ஆகுது. உதிருக்கு போராடிக்கிட்டு இருக்கியா? சொன்னா ஏய், கைடா, வைடா. காப்பாத்துங்க ஐயா. காஸ்மால அடுத்து உப்பு கண்ணம் போட்டுரு. ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. டேய், இந்த டாக்டர் நம்மளோட லோக்கலா இருக்கானா? ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங்லாம் ஓடி பாப்போம் இருக்கு. என்னை காப்பாத்தாம ஏறி மிச்சு போய் எப்படியாவது நெஞ்சில் இருக்க நெஞ்ச விரல விட்டாது எடுத்துருக்கனே. விரல விட்டு வர மாட்டேங்கிறா. அந்த குச்சி நீங்க பாத்துறேன், 2ல 1 பாத்துறேன். மெல்ல மெல்ல அந்த கதவுக்கு. அம்மா நல்லா தூக்குடா. இப்ப என்ன இருக்கு? ஓகேடா, ஆரம்பத்துல ஒவ்வொரு வீடா போய் ட்ரைனேஜ்ல ஒர்க் பண்ணது இப்ப ஆபத்துக்கு உதவி உசுரை காப்பாத்திருச்சுடா. ஐயோ, 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 என் பசங்க காணோமே, நகையை காணோமே, என் செயின் அறுந்து போயிட்டாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கத்துல யாரு வாழ? என்னாச்சுமா? எங்க நகை எல்லாம் காணுது. பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்ல சார். யாரு திருடினாலும் தெரியலையே. வேற யாரும் இல்லையா? ஐயோ, நான் போய் சொன்னேன். உங்க நகை எங்கேயும் போல, ஏதோ வந்துடுறேன். நீயா? நீ திருந்தவே மாட்டடா. இப்ப எல்லாம் வகுராத்தாப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாக்கரா யூஸ் பண்றல இந்த திருந்த பொருள். ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? அது இருக்கட்டும்,
நீ மாறவே மாட்டியாடா? அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? ஆ, உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? ஆ? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிற? என்னப்பா எதுக்கெடுத்தாலும் அடிக்க வந்துகிட்டே இருக்க நீ? ஆமா, அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. ஆஹா. தொழில் ரகசியத்தை எல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம்? ம். உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரிப்படாது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். இருப்பா நீ கூப்பிடுறத அவர் கேட்கற, நான் கூப்பிடுறேன். ஹலோ, போர்னாட்டு பொண்ணுச்சாமி. டேய், என்னடா போலீஸ் நீ கூப்பிடுற? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு